ஜென்ரலாவே வந்து பாருமா, இந்த ஆடி மாசத்துல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடி மாத காற்றுக்கு அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அம்மியும் நகரும் அப்படிம்பாங்க. அதை வந்து ஸ்பிரிச்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆடியினோட சூறக்காற்றோட அம்பிகையின் கருணை காற்றும் சேர்ந்து வீசக்கூடிய காலம் இந்த ஆடி மாத காலம். ஓ, ஆடி மாசம் வீசுற காத்துல அம்பிகையோட அருளும் இருக்கு அப்படிங்கு அம்பிகையினோட ஆமா கருணை பார்வையும் இருக்கு. நாரி சக்தி, அதாவது பெண் சக்தி, பெண் தெய்வங்களை வணங்கக்கூடிய மாதம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடி மாதம். பெண் தெய்வங்களுக்கு அப்ப பவர் அதிகமா இருக்கும்னு சொல்றீங்களா? ஆனா ஏன் இத இத்தனை மாசம் பண்ணல, ஏன் இத வந்து ஆடி மாசம் பண்றாங்க? அதே ஆடி மாசத்துல கூழோட குறிப்பா கருவாடு, முருங்கைக்கீரை இதெல்லாம் மெயினா எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற காரணத்தை மக்களுக்கு சொல்லுங்களேன். ஓகே, ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த கூழ் ஊத்துறது ஆடி மாசம் செவ்வாய்க்கிழமை ஊத்த மாட்டாங்க. அந்த ஆடி செவ்வாய் வேற ஃபங்க்ஷன் வரும். ஆடி மாசம் ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊத்துவாங்க. கண்டிப்பா. ஆமா, அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் கூழ் ஊத்துவாங்க. அந்த கூழ் ஊத்துறதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டரி இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது ஞாயிற்றுக்கிழமை ஆனா கூழ் ஊற்றுவாங்க அப்படின்னு. ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இது ஆந்திரால இது அப்படியே ஃபாலோ பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுலயும் கருமாரியம்மனுக்கும் மாரியம்மனுக்கும் கூழுவாத்துற பழக்கமும் உண்டு, எல்லையம்மனுக்கு கூழுவாத்துற பழக்கமும் உண்டு, அம்பிகைக்கு கூழுவாக்குற பழக்கமும் உண்டு. யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆடி மாசம் மட்டும் பார்த்தோம்னா எல்லா கோயில்களுமே ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுவும் அம்மன் கோயில்களை பார்த்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். கூழ் ஊத்துவாங்க, நிறைய திருவிழாக்கள் நடக்கும், பூ மிதிப்பாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன் ஆடி மாசம் மட்டும் இந்த மாதிரியான திருவிழாக்கள் நடக்குது? இவ்வளோ ஸ்பெஷலா அம்மனை வந்து அம்மன் முக்கியமா பார்த்தா அம்மன் பெண் வடிவில் இருக்கிற தெய்வங்களை ரொம்ப வழிபடுவாங்க. அது ஏன், என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம டாக்டர் தீபா அருளாளன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கு. எல்லா மாசமுமே அம்மன் கோயில்கள் இருக்கதான் செய்யுது. அது என்ன ஆடி மாசம், அதுல ஆடி செவ்வாய் வெள்ளி, முக்கியமா வெள்ளியோட செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஏன், என்ன காரணம்? ஜென்ரலாவே வந்து பாருமா, இந்த ஆடி மாசத்துல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடி மாத காற்றுக்கு அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அம்மியும் நகரும் அப்படிம்பாங்க. அதை வந்து ஸ்பிரிச்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆடியினோட சூறக்காற்றோட அம்பிகையின் கருணை காற்றும் சேர்ந்து வீசக்கூடிய காலம் இந்த ஆடி மாத காலம். ஓ, ஆடி மாசம் வீசுற காத்துல அம்பிகையோட அருளும் இருக்கு அப்படிங்கு அம்பிகையினோட ஆமா கருணை பார்வையும் இருக்கு அப்படின்றாங்க. சோ அந்த ஆடி மாதத்துல அம்பிகையை யார் யாரெல்லாம் வழிபாடு பண்றாங்களோ அந்த வழிபாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க 10% வழிபாடு செஞ்சாங்கன்னா 1000 மடங்கு பலன் உண்டு அப்படின்றது இருக்குமா. இன்னொன்னு வந்து பாருங்க, இந்த ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவனோட ஒரு சக்தியும் அம்பாலோட சக்தியோட ஐக்கியமாகிற காலம். அம்பிகையினோட தவத்தை மெச்சி சிவபெருமான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாத காலகட்டம் உனக்கான மாதமா இருக்கட்டும், யார் யாரெல்லாம் உன்னை வழிபாடு பண்றாங்களோ உலகத்துல இருக்க அத்தனை சேமங்களையும் அத்தனை ஐஸ்வர்யங்களும் பெறுவார்கள் அப்படின்னு ஈசன் கொடுத்த வரம் தாயா இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் அப்படின்றது ரொம்பவே விசேஷம், பெண்மைக்கு பெருமை சேர்க்கும் மாதம் அப்படின்னு சொல்லலாம். நாரி சக்தி, அதாவது பெண் சக்தி, பெண் தெய்வங்களை வணங்கக்கூடிய மாதம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடி மாதம். பெண் தெய்வங்களுக்கு அப்ப பவர் அதிகமா இருக்கும்னு சொல்றீங்களா? ஓ, அந்த மாசத்துல பவர் அதிகமா இருக்கும். ஏன்னா ஈசன் அப்படி ஒரு அருள் கொடுத்திருக்காரு பெண் தெய்வத்துக்கு. அதனாலதான் ஆடி மாசத்துல இந்த விசேஷங்கள்லாம் பண்றாங்க. மெயினா அதிகமா பார்த்தா அம்மன், மாரியம்மன், காளியம்மன், காமாட்சி அம்மன், அம்மன் பேர் இருக்கிறவங்க தனியா அந்த கோவில வந்துட்டு அவங்கதான் அரசியா ஆழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான கடவுள்களுக்கு வந்து அதிகமா வந்துட்டு விசேஷம் நடக்கும். முக்கியமா பார்த்தா செவ்வாய்க்கிழமை கூழ் ஊத்துவாங்க. கூழ் ஊத்துவாங்க. அது பிடிச்ச பொருட்கள்லாம் பார்த்தா மாங்காய் வச்சிருப்பாங்க, நான்வெஜ் பண்ணியிருப்பாங்க, முக்கியமா கருவாடு பண்ணியிருப்பாங்க, முருங்கைக்கீரை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன் இதெல்லாம் பண்றாங்க? ஏன்னா எல்லாருக்கும் டவுட் இருக்கும். நம்மளும் போற வழியிலேயே நிறைய பேர்கிட்ட வாங்கி நல்லா இருக்கும் வாங்கி ஓடி போய் வாங்கி எல்லாம் குடிச்சிருப்போம். ஆனா ஏன் இதை இத்தனை மாசம் பண்ணல, ஏன் இதை வந்து ஆடி மாசம் பண்றாங்க? அதே ஆடி மாசத்துல கூழோட குறிப்பா கருவாடு,
முருங்கைக்கீரை இதெல்லாம் மெயினா எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற காரணத்தை மக்களுக்கு சொல்லுங்களேன். ஓகே, ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கூழ் ஊத்துறது ஆடி மாசம் செவ்வாய்க்கிழமை ஊத்த மாட்டாங்க. அந்த ஆடி செவ்வாய் வேற ஃபங்க்ஷன் வரும். ஆடி மாசம் ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊத்துவாங்க. கண்டிப்பா. ஆமா, அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் கூழ் ஊத்துவாங்க. அந்த கூழ் ஊத்துறதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டரி இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. இந்த கூழ் ஊத்துறது வந்து யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பிகைக்கு கூழ் ஊத்துற கஷ்டமும் இருக்கு. ரிஷி பத்னி ரேணுகா தேவி, ஆமா, அவளை மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆந்திரா சைடு வந்து பாத்தீங்கன்னா எல்லம்மா அப்படிம்பாங்க. இந்த மாரியம்மனும் எல்லம்மாவும் வேற வேற. இந்த வரலாறு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஜமதக்னி முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தாருமா. அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைஞ்ச சிவபக்தர். அவரோட சிவ பூஜை டெய்லி எப்படி அப்படின்னா, அவரோட ஒய்ஃப் தான் இந்த ரிஷி பத்னி, இந்த ரேணுகா தேவி. அவரோட சிவ பூஜை எப்படின்னா, டெய்லி இந்த அம்மா வந்து ஆத்தங்கரைக்கு போயிட்டு அங்க இருக்க மண்ணை எடுக்கணும். மண் எடுத்து மண்ணை சுடாம அந்த தண்ணி போட்டு பானை செஞ்சு அந்த பானையில தண்ணி எடுத்துட்டு வரணும். ஏன்னா வந்து அவ கருப்பு கரசி. அந்த பானையில தண்ணி எடுத்து அவரோட சாபத்தினால ஒரு கந்தர்வன் பாம்பா ஆகியிருப்பான். இந்த ஜமதக்னி முனிவரோட சாபத்தினால அந்த பாம்பை பிருமனையா வச்சு அந்த குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த அம்மா கொடுத்து அவர் சிவ பூஜை செய்யணும். இதுதான் அவரோட வழக்கமா இருந்துச்சு. ஓகேங்களா. ஒரு முறை என்னாச்சு, இந்த அம்மா வந்து ஆஸ் யூஷுவல் தண்ணி எடுக்க போச்சு. தண்ணி எடுக்க போய் ஆத்தங்கரையில தண்ணி முள்ளும் போது பானை செய்ய முற்படுறதுக்கு முன்னாடி மண் எடுத்து அந்த தண்ணி எடுத்து பிசைய பாக்குது. தண்ணியில பாத்தீங்கன்னா ஒரு அழகான உருவம் தெரியுது. அந்த அழகான உருவம் யாருன்னா வானத்துல போற கந்தர்வங்க. அந்த ஒரு கந்தர்வர் பறந்து போறாரு. அதை பார்த்தோன்னே ஒரு க்ஷணம் அந்த அம்மா எத்தனை அழகு அப்படின்ற மாதிரி ஒரு க்ஷணம் நினைச்சிச்சு. அப்ப அதனோட கருப்பு தன்மை போயிடுச்சு. ஒரு க்ஷணம் ஒருத்தவங்களை பார்த்து அழகுன்னு நினைச்சாலே கருப்பு போயிடுதான். ஓகேங்களா. அது அந்த காலத்துல. இந்த காலத்துல அப்படி இல்லை. நம்ம எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்களே, இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்களே அப்படின்லாம் நினைக்கிறோம் இல்லைங்களா. சோ அந்த க்ஷணம் அந்த அம்மாவோட கருப்பு போயிடுச்சு. அந்த அம்மா தண்ணி எடுத்து ஊத்தி மண்ணை பிசைறாங்க. பானை வரமாட்டேங்குது. பானை பிடிக்க வரல. அந்த க்ஷணம் என்ன ஆகுதுன்னா, அந்த கந்தர்வன் சாப விமோச்சனம் அடைஞ்சிடுறான். அந்த பாம்பு கந்தர்வ ரூபம் எடுத்து நன்றி தாயே அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுது. ரொம்ப நேரம் ஆகியும் இந்த அம்மா வராதனால இங்க ஜமதக்னி முனிவர் ரொம்ப கோவத்தினோட உச்சத்துல இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா தூர்வாச முனிவர் மாதிரி அதீத கோவம் கொண்ட முனிவர். ஓகேங்களா. அந்த அம்மா வந்து கையை பிசைக்கி நிக்கிறாங்க. எங்க தண்ணி அப்படின்னு கேட்கும் போது நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஜமதக்னி முனிவர் என்ன பண்றாரு, அதாவது அதீத கோவத்தினால இந்த செகண்ட்ல இருந்து நீ கற்பை இழந்துட்ட, கற்பு இல்லாத பொண்டாட்டி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5 பசங்கள்ல 4 பசங்களை கூப்பிடுறாரு. உங்க அம்மாவோட தலையை வெட்டிடுங்க, இவ வந்து வாழறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு. அந்த 4 பசங்களும் தயங்குறாங்க. ஏன்னா பெத்த தாயை போய் யார் வெட்டுவாங்க, பாசம்ன்றது இருக்கும் இல்லையா. ஒரு புத்திரன் அவன் வந்து பாத்தீங்கன்னா பரசுராமன் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனை நோக்கி தவம் இருந்து அவனோட பரசுராமரோட அந்த கோடாலி வாங்கினவன். அவன் என்ன பண்றான், அப்பானோட சொல்ல மறுக்க கூடாது அப்படி நேரா வந்து கோடாலி எடுத்து தாயாரோட கழுத்தை வெட்ட பாக்குறான். வெட்ட பார்க்கும்போது என்ன ஆகுது, அந்த ஆசிரமத்துல ஒரு தாழ்ந்த குலத்து பெண் வந்து ஹெல்ப்புக்கு இருக்கும் பாத்தீங்களா. அந்த பெண் வந்து என்ன பண்ணுது, ஐயோ நம்ம முதலாளி வெட்ட போறாங்களேன்னு வந்து அவங்க மேல படுக்குது. நடுவுல விழுது. அவ கழுத்து வெட்டிடுறான். தலை மாறிடும்னு சொல்லுவாங்க. ஆமா வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு அதுக்கப்புறமா ரேணுகா தேவியோட கழுத்தை வெட்டுறான். வெட்டிட்ட உடனே இந்த ஜமதக்னி முனிவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது தந்தை சொல்லே தட்டாத பையன்னு அவனை ரொம்ப சந்தோஷப்பட்டு, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு பரசுராமரை கேட்கிறாரு. அப்ப அந்த பையன் என்ன கேட்கிறான், எங்க அம்மானோட உயிர் வேணும், எங்க அம்மா திருப்பி உயிர் பித்து எழுந்துக்கணும், எனக்கு தாயா இருக்கணும், அந்த வரம் கொடுங்க அப்படின்றாரு. இந்த முனிவரும் சந்தோஷத்துல சரி அப்படின்னுறாரு. இந்த பையன் என்ன பண்றான், குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஒரு பாசத்திலயும் ஒரு வேகத்திலயும் என்ன பண்றான், அந்த லேடியினோட தலையெடுத்து ரேணுகா தேவியினோட தலையெடுத்து அந்த அம்மாக்கும் வச்சுட்டு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மாவை வந்து ரேணுகா தேவி, ரிஷி பத்னி, மாரியம்மன், நம்ம கருமாரியம்மன் அப்படின்னு கும்பிடுறோம். அந்த தாயாரை வந்து பாத்தீங்கன்னா எல்லம்மா அப்படின்னு ஆந்திரால கும்பிடுவாங்க. எல்லையம்மன் அப்படின்னு நம்ம ஊர்ல கும்பிடுறாங்க பாத்தீங்களா, அந்த தாயார். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கூழ் வாத்துறது ஒண்ணு இருக்குமா. அதே மாதிரி பாருங்க, இந்த கூழுவாத்திர மெத்தடாலஜி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை என்னாவது சஹஸ்ரார்ஜனன் அப்படின்ற ஒருத்தன் வந்து என்ன பண்றான், அவன் ஒரு அரக்கன். அவன் வந்து இந்த ஜமதக்னி முனிவர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காமதேனு பசு இருக்கு, தேவலோகத்துல இருக்க காமதேனு பசு இவர் கொண்டு வந்து வச்சிருக்காரு. அந்த பசுக்காக அவரை வந்து வதைக்க போய் வதைக்கிறான், வெட்டிட்டும் போது இவளை வந்து ரேணுகா தேவியை பார்த்தோன்னே இவளோட அழகுல மயங்கி இவளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண அவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணும்போது அவ போய் நெருப்புல குதிச்சிடுவா.
நெருப்புல குதிச்ச பின்னாடி தேவேந்திரன் என்ன பண்றா, மழையா பொழிஞ்சு அவளை காப்பாத்துறான். ஆனா உடம்பெல்லாம் வெந்துருது இல்லைங்களா, அப்ப என்ன பண்றா, அவ அந்த உடம்பு எரிச்சல் தாங்காம பக்கத்துல இருக்க வேப்பிலை எடுத்து அவ வந்து ஆடையா போட்டுப்பா கூலிங்காக. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூழு, இந்த கேவுரை வச்சு கூழு செஞ்சு தயிர் வச்சு அதை குடிப்பா, அந்த வயிறு குளிர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக. இளநீ குடிப்பா. இளநீ குடிச்சு சிவ பூஜையை தொடருவா. அப்ப ஈஸ்வரன் நேரா வந்து நின்னு அவளோட பூஜையில சந்தோஷமாகி பிரீத்தியாகி, இது வந்து பாத்தீங்களா உன்னை கும்பிடுறவங்க இந்த விதத்துல கும்பிட்டோம், அதே நீ வந்து இன்னையில இருந்து கடவுளாவ, அவ சக்தி ஸ்வரூபம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னையில இருந்து நீ கடவுள், உன்னை கும்பிடுறவங்க இந்த விதத்துல கும்பிடணும். இந்த காலகட்டத்துல வரக்கூடிய நோய்கள், அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மை ஒரு பெரிய நோயா இருந்துச்சுமா, தட்டம்மையெல்லாம் இருந்துச்சு. இப்பதான் வந்து கிடையாது தட்டம்மையெல்லாம். சோ இந்த நோய்களுக்கு இது அத்துணையும் நல்ல மருந்தாகட்டும், மக்கள் ஒண்ணு மாரியம்மா அப்படின்னு கூழுவாத்தி வழிபடட்டும் அப்படின்ற ஒரு வரம் கொடுத்தார். அதனால இப்ப கூழுவாக்குற கஷ்டம் வந்துச்சுமா. இது நடந்தது ஆடி மாசம் ஞாயிற்றுக்கிழமை. அதனால ஆடி மாசம் ஞாயிற்றுக்கிழமை இந்த கூழ் வாக்குற கஷ்டம் நிறைய பேருக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆனா கூழ் ஊற்றுவாங்க அப்படின்னு. ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இது ஆந்திரால இது அப்படியே ஃபாலோ பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுலயும் கருமாரியம்மனுக்கும் மாரியம்மனுக்கும் கூழுவாத்துற பழக்கமும் உண்டு, எல்லையம்மனுக்கு கூழுவாத்துற பழக்கமும் உண்டு, அம்பிகைக்கு கூழுவாக்குற பழக்கமும் உண்டு. அம்பிகைக்கு ஏன் செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பிகை வந்து உக்ர சுரூபினி, திடீர்னு கோச்சுப்பா, திடீர்னு வந்து அவளுக்கு வந்து கோவம் அதிகமா வரும். அதனாலதான் அம்பிகை கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூளத்துல எலுமிச்சம்பழம் குத்தி வைக்கிற ஹேபிட் இருக்கு. அந்த கூலிங், அவளுக்கு அந்த வாசனத்துல மனசு வந்து சமாதானம் ஆகுமா. அதனால வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவளுக்கு வந்து திருவிழாக்கு ஏத்துக்கணும் அப்படின்ற ஆசை வரும் அம்பிகைக்கு. அதனால அந்த மோளம் தாளம் அந்த மக்களோட சந்தோஷம் இதெல்லாம் பார்த்து அவ பிரீத்தி அடைவாளாம். அதனால அவளுக்கு அவ மனசு குளிர்றதுக்காக கூழுவாத்து கொழுக்கட்டை செஞ்சு முருங்கைப்பூ பொரியல் பண்ணி, அந்த முருங்கைப்பூவும் இலையும் போட்டு அந்த பொரியல் பண்ணுவாங்க. அது பண்ணி கவுச்சி சாப்பிடுறவங்க கருவாட்டு, கவுச்சி சாப்பிடாதவங்க, இப்ப நாங்களாம் கருவாடு செய்ய மாட்டோம், கவுச்சி சாப்பிட்றவங்க கருவாடு செய்வாங்க. கருவாடு செஞ்சு கத்திரிக்காயும் கொட்டையும் போட்டு குழம்பு வைப்பாங்கம்மா. இதெல்லாம் ஒரு கஷ்டம் இருந்துச்சு. கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை பண்ணுவாங்க. இதெல்லாம் செஞ்சு அம்பிகைக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடுறது. இந்த கஷ்டம் வந்ததுக்கு காரணம் இப்படி ஒரு வரலாறும் இருக்கு. அதை வந்து நம்ம மனுஷங்க செஞ்சுட்டே இருக்கோம் இன்னும். அதுக்கு பின்னாடி சயின்ஸ் என்னன்னா, இந்த காலகட்டத்துல வந்து இந்த காத்து ஜாஸ்தி இருக்கிறதுனால புதிய தொத்து கிருமிகள் வரும். அதனால இது செய்யறது நம்ம மக்கள் வந்து அது அப்படியே வந்து நம்மளோட முன்னோர்கள் இதை தொடர ஆரம்பிச்சாங்க. ஹெல்த்தி சயின்டிபிக்கலாவும் நல்லது, ஹெல்த் வைஸாவும் நல்லது, கடவுள் ரீதியா பக்தி ரீதியா பார்த்தாலும் இந்த விஷயம் நல்லது. ரீதியா இது உண்மை. பின்னாடி அதுல இருக்க சயின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ஸா இருக்கு. சோ இந்த ஆடி மாசம் கூழு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமே செய்யறாங்க. இன்றளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தி பெற்றதா இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு பரமேஸ்வரன் கொடுத்து வரும். அந்த அம்மா வந்து நெருப்புல கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த உடம்பு எரிச்சல் தாங்க முடியாம அந்த வேப்பிலை சிலை எடுத்து கட்டினதும், கூழ் குடிச்சதும், இளநீர் குடிச்சதும், இதெல்லாம் வந்து வாழையடி வாழையா எவ்வளவோ ஜென்ரேஷனுக்கு அப்புறமும் இப்போ வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் கரெக்டா அந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த விஷயம் நடந்திருக்கு. அந்த அம்மனோட தலை மாறினது, அந்த விஷயம் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை. அதனால அந்த ஞாயிற்றுக்கிழமையா இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட வந்து சில ஊர்ல அந்த சிரசு ஊர்வலம் அப்படின்றது இருக்குமா. இப்ப எங்களுக்கு திருப்பத்தூர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேணுகா தேவியினோட சிரசு ஊர்வலம், சிரசு துண்டிக்கப்பட்ட அன்னைக்கு சிரசு ஊர்வலம்னு நடத்துவாங்க. அந்த ஒரு கஸ்டம்ஸும் இருக்கு. சிரசு ஊர்வலம்னா அந்த தலை மட்டும் அந்த ரேணுகா தேவியினோட சமயபுரம் மாரியம்மனும் ரேணுகா தேவி தான். அவ அம்பிகை கிடையாது. சமயபுரம் மாரியம்மன் இருக்கால, அவ ரேணுகா தேவி தான். அந்த ரேணுகா தேவியினோட சிரசை மட்டும் ஊர்வலமா எடுத்துட்டு போயிட்டு பூஜை செய்வாங்க, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அது இன்னைக்கும் நிறைய ஊர்ல இருக்கு. சமயபுரத்துலயும் இது நடக்குமா? சமயபுரத்துல நடக்குதான்னு எனக்கு தெரியல. பட் வந்து எங்க ஊர் சைடு எல்லாம் வில்லேஜஸ்ல வந்து இது நடக்குது. ரேணுகா தேவிக்கு சிரசு ஊர்வலம் அப்படின்றதே நடக்குது. ரேணுகா தேவியோட மெயினான அந்த அம்மனோட கோவில் எங்க இருக்கு? சமயபுரம் மாரியம்மன் கோயில். சமயபுரம் மாரியம்மன் கோயில் ரேணுகா தேவி, அவ அம்பிகை கிடையாது. அம்பிகையினோட ஸ்வரூபம் ரேணுகா தேவி, ரிஷி பத்னி ரேணுகா தேவி. இப்ப நிறைய பேருமா அம்பிகையை கும்பிடு அப்படின்னு போது மாரியம்மன் கோயில் இருக்கு வீட்டு பக்கத்துல அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், மாரியம்மன் அம்பாள் கிடையாது, அவ பார்வதி கிடையாது. அம்பிகையினோட ஸ்வரூபம் அவ ரிஷி பத்னி. அம்பாள் வேற. சிவன் கோயில்ல பார்வதி இருக்கா பாத்தீங்களா, அவதான் பார்வதி. அவளை போய் கும்பிடுங்க. சில பரிகாரத்துக்கு சொல்றோம் இல்லம்மா. இங்க சிவன் இருப்பாரு, இங்க ஒரு வேலை, இங்க ஒரு காரணீஸ்வரர்லயே ஈஸ்வரர் இங்க இருப்பாரு, ஆப்போசிட்ல வந்துட்டு சொர்ணாம்பிகா இருப்பாங்க, அவங்கதான் அம்பிகை. இப்ப இங்க சொக்கநாதர் இருக்காரு, அங்க மீனாட்சி இருப்பாங்க, அவங்கதான் அம்பிகை.
சோ அந்த மாதிரி காமாட்சி அம்மன் கோயில்ல காமாட்சி இருப்பாங்க, அவங்கதான் அம்பிகை. மாரியம்மன், எல்லையம்மன் இவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிபத்தி ரேணுகா தேவியை தான் அப்படி நம்ம வச்சு வழிபாடு பண்றோம். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இவளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கூழ் ஊத்துறது எல்லாமே ஒரு கஸ்டம்ஸ் இவங்களுக்கும் செய்வாங்க, ஒண்ணு நம்ம அம்பிகைக்கும் செய்யறது உண்டுமா. அதுவும் இந்த ஆடி மாசத்துலதான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக கூழ் ஊத்துறாங்க அப்படிங்கிற வரலாறும், அப்புறம் இந்த கூழ் ஊத்துறதுல இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் அதுக்கான கதையும் நீங்க தெளிவா சொன்னீங்க. அதுலயும் இந்த ரேணுகா தேவினா யாரு, மாரியம்மன்னா யாரு, எப்படி இவங்க வந்தாங்க அப்படிங்கிறதையும் யூர் தமிழ் மக்களுக்கு நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி மேம்.